வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் ஃபர்ஸ்ட்டு போட்ட இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட் இது. இந்த வீடியோல எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் அவங்களோட ஒரு பிசினஸ்க்கா இல்ல அவங்களோட சர்வீஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றாங்கன்றத நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ரொஃபஷனலோ இல்ல ஒரு ஏஜென்சி ஓனரா இருந்தா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு தேவையான ரெக்யூர்மெண்ட்ஸ ஃபுல்லா ஃபர்ஸ்ட்டு எடுத்துருவாரு. ரெக்யூர்மெண்ட்ஸ்னா எப்படி சொல்றது? இப்போ ஒரு வெப்சைட் இருக்குன்னா, அந்த வெப்சைட்டுக்கு தேவையான பிசினஸ் ரிலேட்டடுக்கு தேவையான கீவேர்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு எடுப்பாரு. அந்த கீவேர்ட்ஸ எடுத்து, அதுக்கு ஏத்த மாரி கன்டென்ட்ட ரெடி பண்ணுவாரு. அப்புறமேட்டு அந்த கன்டென்ட்ட வெப்சைட்ல, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஆட் பண்ணுவாரு. இது நம்ம இந்த மாரி பண்றதுனால என்ன ஆகும்னா, ஆர்கானிக்கா டிராஃபிக் வர ஆரம்பிக்கும். ஆர்கானிக்கா டிராஃபிக் வரும்னா, இப்போ நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கீபோர்டு வச்சுக்கலாம். கீபோர்டு வச்சுக்கலாம்னா, இப்போ ஒரு யூசர் வந்து எப்படி சர்ச் பண்ணுவாரு? பெஸ்ட் கீவேர்டு இல்ல பெஸ்ட்டு கீபோர்டு. பெஸ்ட் கீபோர்டு இன் லோ பிரைஸ். பெஸ்ட் கீபோர்ட் ஃபார் நியர் மீ அந்த மாரி சொல்லிட்டு ஒரு சில பேசிக்ஸான கீவேர்ட்ஸ் இருக்கு. அந்த கீவேர்ட்ஸ் வச்சு தான் வந்து சர்ச் பண்ணுவாரு. அந்த கீவேர்ட்ஸ நம்ம கன்டென்ட் எழுதி வெப்சைட் ஆப்டிமைஸ் பண்ணி நமக்கு வச்சிருக்கோம்னா, அந்த ரெலவென்ட்டா இருக்க கீவேர்ட்ஸ்க்கு நம்மளோட வெப்சைட் வந்து ரேங்க் ஆக ஆரம்பிச்சிடும் நார்மலாவே. இதுலேருந்து ஆர்கானிக்கான டிராஃபிக் வரும். இந்த கீவேர்டுக்கெல்லாம் இப்போ வந்து மார்க்கெட் இருக்கு. அதனால நிறைய பேர் பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க. பிபிசி, கூகுள்ல சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க அத. நம்ம நீங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபுல்லா என்னென்ன கேட்டகரி இருக்கு? அது என்னென்ன எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி கன்டென்ட் ஆப்டிமைஸ் பண்ணி வெப்சைட் அப்டேட் நெக்ஸ்ட் எஸ்இஓ சைடுக்கு போயிடுவாங்க. எஸ்இஓ சைடுல ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ மற்றும் லோக்கல் எஸ்இஓன்னு சொல்லுவோம். ஆன் பேஜ்னா வெப்சைட்டுக்குள்ள இருக்க கன்டென்ட் ஆப்டிமைஸ் பண்றது கீவேர்ட் வச்சு சொன்னேன்ல. அப்புறம் வந்து வெப்சைட்ல வந்து ஒரு சில இம்பார்ட்டன்டான இதெல்லாம் இருக்கு. அது என்னன்னா, ஒரு டைட்டில்ல நம்ம கீவேர்ட் இருக்கா? அந்த H2 டேக்ல நம்ம கீவேர்ட் இருக்கா? பேராகிராஃப்ல நம்மளோட கீவேர்ட் இருக்கா? நம்மளோட கீவேர்ட் டென்சிட்டி எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாம இந்த ஆல்ட் டேக்ல நம்ம கீவேர்ட் இருக்கா? நம்ம ஹோம் பேஜ், அப்புறம் நம்ம சர்வீஸ் பேஜ், அப்புறம் அபவுட் அஸ் பேஜ் இந்த மாதிரி பேஜஸ்ல வச்சிருக்கோம்ல. அதுலயும் கரெக்டா நம்மளோட கீவேர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க ஆன் பேஜில். ஆஃப் பேஜ் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வெளியே பண்ணுறது. வெப்சைட்டுக்கு வெளியே பண்ணுறதுன்னா, இப்போது இந்த கீவேர்ட்ஸ்லாம் போட்டோன்னா ஆர்கானிக்காக நம்மளுக்கு டிராஃபிக் வர ஆரம்பிக்கும். ஆனால் இதுவே வேற ஒரு வெப்சைட்லேருந்து நம்ம வெப்சைட்டை கனெக்ட் பண்ணுறது, அதுதான் வந்து ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லுவோம். எப்படின்னா வந்து இப்போது இந்த கெஸ்ட் போஸ்டிங் இருக்கும். அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு நீங்கள் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணோன்னா நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலாக இருந்து உள்ளே வருது. இதை வந்து ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வெளியே இருந்து நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக்கை கொண்டு வர்றது இதுதான் ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் எஸ்இஓ வந்து கூகுளில் ரேங்க் பண்ணுறது, இண்டெக்ஸிங் கொடுக்குறது, அப்புறம் அனாலிட்டிக்ஸ் கனெக்ட் பண்ணுறது, கூகுள் பிக்சல் ஃபேஸ்புக் பிக்சல் கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் டேட்டாவை ட்ராக் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்கல் விஷயம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. லோக்கல் எஸ்இஓனா இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸை சென்னையில் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். பெஸ்ட்டு கீபோர்ட் மேனுஃபேக்சரர் இன் சென்னை அப்படின்னு போட்டால் உங்களோட வெப்சைட் வரணும். இது வந்து லோக்கலாக வந்து இருக்க கீவேர்ட்ஸ். இது வந்து இங்கே சென்னை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி சர்ச் பண்ணாங்கன்னா உங்கள் வெப்சைட் வந்து கீழே வரும். இதுதான் வந்து லோக்கல் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. லோக்கல் எஸ்இஓவில் பிஸ்னஸ் பேஜ் வரும். அப்புறம் கூகுள் மை பிஸ்னஸ் இந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்கல் ஸ்டெப்ஸ்லாம் வரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அது எல்லாத்தையும் வச்சு வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிட்டாங்கன்னா கூகுள் அனலிட்டிக்ஸ் வர ரிசல்ட்டை வச்சு நம்ம வெப்சைட்டை மேலும் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம்? வெப்சைட் ஸ்லோவாக இருக்கா? இல்லைனா எங்கன்னா கீவேர்டு மிஸ் ஆகுதா? வெப்சைட்டில் விசிட்டர்ஸ் வராங்க. ஆனால் வந்து எதுவுமே கிளிக் பண்ணாமல் வெளியே போயிடுறாங்க. இந்த இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணுறது? அந்த மாதிரி கூகுள் அனலிட்டிக்ஸ் இல்லை ஃபேஸ்புக் பிக்சல்ஸ் இருக்க டேட்டா வச்சு நம்ம வெப்சைட் இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணலாம். யூஐயில் இஷ்யூ இருக்கா? யூஎக்ஸில் இஷ்யூ இருக்கா? அந்த மாதிரி இஷ்யூவை பார்த்தோம் நம்ம இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன்ல, இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு வாட்டி பண்ணுற ப்ராசஸ் இல்லை. மினிமம் 3 to 6 மந்த்ஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் ஆர்கானிக்காக டிராஃபிக் கொண்டு வர போகிறீங்க. இப்போ ஏற்கனவே வந்து நிறைய பேர் வெப்சைட் வச்சுருப்பாங்க. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் லோட் பண்ணி வெப்சைட்டை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ உங்கள் வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டில் வரணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா அவங்க டொமைன் வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஏன் 5 வருஷம் கூட பழசாக இருக்கலாம். அந்த கண்டென்ட் ஒழுங்காக ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. யூஆர்எல் போட்டிருப்பாங்க. எல்லாமே பண்ணியிருப்பாங்க.
இது நீங்க ஆர்கானிக்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்கன்னா, மினிமம் 3 டூ 6 மந்த்ஸ் ஆகும். ஒரு ஒரு சிலதுக்கு கொஞ்சம் நம்ம சீக்கிரமாவும் பண்ணலாம். நம்மளோட காம்படிட்டர பொறுத்து. காம்படிட்டர் இல்லாத பிசினஸா இருந்தா நம்ம சீக்கிரமா ரேங்கிங் பண்ணிடலாம். காம்படிட்டர் இருக்கிறதா இருந்தா கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான். ஆ இது இதில வந்து இப்ப நான் சொல்லியிருந்தேன்ல, இது நீங்க எல்லாமே பண்ணனா, ஒரு சில பேசிக்ஸ் திங்ஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பரான நாலேட்ஜ் எல்லாம் இருக்கணும். அதுக்கு கன்டென்ட் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், இது கூகுள் ஆட்ஸ் வந்து எதுவும் சொல்லியிருந்தேன். இந்த சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்கல்ல. இப்ப நம்ம ஒரு கீவேர்ட சூஸ் பண்ணி, அந்த கீவேர்ட வச்சு ரேங்கிங் பண்றோம்னா, அந்த கீவேர்டுக்கு நம்ம காசு குடுக்கணும். ஏன்னா நம்மளோட காம்படிட்டர் எவ்வளோ குடுக்குறானோ, அத விட நம்ம அதிகமான காசு குடுக்கணும். அந்த கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணா நம்ம ஃபர்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங் வந்து எதுக்குன்னே தெரியாம நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. லீடு வருதுன்னா, அந்த லீட சஸ்டெயின் பண்றதுக்காண்டி இந்த இமெயில் மார்க்கெட்டிங் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வீடியோ பார்க்குறீங்க. ஆனா முழுசா பார்க்கறதில்ல. அதனால இதோட இந்த வீடியோ நானு முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு சில பேசிக் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு. இது மாரி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்டாலும் நான் பண்ணி குடுக்குறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா. இதுவரைக்கும் பார்த்துருப்பீங்கள்ல. இத வச்சு உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்க. இல்லன்னா வந்து உங்க பிசினஸ்க்கு வந்து கன்சல்டேஷன் வேணும்னா சொல்லுங்க. ஃப்ரீயா வேணாலும் பண்ணி தரேன். ஃபர்ஸ்ட்டு உங்களோட வெப்சைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு, உங்களுக்கு தேவையான கன்சல்டேஷன் நான் ஃப்ரீயாவே பண்ணி தரேன். என்ன ரீச் அவுட் பண்ணுங்க. கீழ இருக்க இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல கீவேர்ட் ரிசர்ச் ஒரு டூல வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். டூல வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு ஸ்மால் பிசினஸ் எடுத்து அந்த பிசினஸ்க்கு எப்படி நம்ம எஸ்இஓ பண்றோம்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு சில டெக்னிக்கல் ஸ்டெப்ஸ்லாம் வந்து நான் ஏஜென்சில ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு தெரியுது. சும்மா இந்த கோர்ஸ் சொல்லி தரவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. சரி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. பாய்.